Hi guys, so இந்த வீடியோவில் வந்து அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ற டாபிக் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஜென்ரலாக பைலீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதுதான் மோஸ்ட்டாக வந்து 8 மார்க்ஸ் வருதுன்றதால அதை மட்டுமே நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஜென்ரலாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து ஃபைண்ட் த இமேஜின்லாம் சம்ஸ் இருக்கும். ஒரு ஈக்குவேஷன், ஒரு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதிலேருந்து சில கண்டிஷன் கொடுத்துருவாங்க. அண்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பைலீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லையும் ஒரு பார்ட் வந்து ஃபைண்ட் த பைலீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் W கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருந்து இமேஜ் கண்டுபிடிங்கன்ற மாதிரியும் சில சம்ஸ் இருக்கும். ஸோ அதோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுவேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஸோ எதுக்கு இது யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, Z வந்து நமக்கு தெரியும், x + iy, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் Z. ஓகே, ஸோ ஜெட்டோட ஃபங்க்ஷன் இருக்குதுங்க. சப்போஸ் டபிள்யூன்றது நமக்கு தெரியும், f of z. ஓகே, ஸோ டபிள்யூன்றது என்னது, u + iv, iv மட்டும்தான் இது. அண்ட் f of z என்னது, ஃபங்க்ஷன் ஆஃப் இது x + iy வரும், ஃபங்க்ஷன் ஆஃப் x + iy. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ன்றது ஒரு ரெண்டு வேரியபிள் இங்கே இருக்குது, இட்ஸ் வேரியபிள். ஸோ இங்கே யூ கமாவின்னு ரெண்டு வேரியபிள். ஓகேவா? ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு XY கோஆர்டினேட்ஸ் கொடுத்தா எப்படி டைரெக்டாக கிராஃப் போடுவோம். இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, x + 2y, ஐ மீன் 2 + 2y அப்படி இருக்குது, ஆர் 2, 2iன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னது, இது எக்ஸ் வேல்யூ, இது வந்து ஒய் வேல்யூ. நம்ம எக்ஸு, இது ஒய். ஓகே, ஸோ 2, 2னா 0, 1, 2, 1, 2. ஸோ இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம். பட் ஆனால் இங்கே மொத்தம் 4 வேரியபிள் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும், 2 டைமென்ஷனில் இருக்கிறதுல மார்க் பண்ண முடியாது. ஓகே, மேக்ஸிமம் நமக்கு இருந்தது தெரிஞ்சதுன்னா மொத்தம் 3 டைமென்ஷன் தான், எக்ஸு, ஒய், ஜெட்டு. ஓகே, பட் இங்கே 4 வேரியபிள் இருக்குது, 4 டைமென்ஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, Z பிளேன் அண்ட் W பிளேன். ஓகே, ஸோ இந்த Z பிளேனில் என்ன பண்ணுறாங்க, எக்ஸு ஒய் இருக்க வேரியபிள்ஸை இது பண்ணிடுறாங்க, ரெப்ரசன்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் W பிளேனில் யூவும் வியும் இருக்க வேரியபிளில் கோஆர்டினேட்ஸை பிளாட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஜெட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் W = 1/z அப்படி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நமக்கு இது மோஸ்ட்டாக வரும், அண்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் W = 1/z இருக்கும். ஓகே, ஸோ இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஜெட்டுக்கு ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருந்து ஆன் டு திஸ் ஃபங்க்ஷன், ஸோ Z பிளேன்லேருந்து W பிளேனுக்கு வரைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Z பிளேனில் இருக்கிறது W பிளேனில் வரையும் போது, சப்போஸ் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இது வரையும் போது இங்கேயும் இன்னொரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம இமேஜ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபைண்ட் த இமேஜ்னா ஜெட்டோட வேல்யூ வச்சு W பிளேனில் பிளாட் பண்ணும்போது வர அந்த டயக்ராமை தான், வர அந்த ஷேப்பை தான் நம்ம இமேஜ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு ஃபோட்டோ இருக்கிற போது ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் ஃபாலோ ஆகிறத நம்ம இமேஜ்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வச்சு வர அந்த ஷேப்பு தான் நம்ம இமேஜ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பேசிக்கலாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப் இருக்கும். ஒன்று டிரான்ஸ்லேஷன், ஓகே, இன்னொன்று டிரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன், மேக்னிஃபிகேஷன் அண்ட் இன்வர்ஷன். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா W = Z + C. ஓகே, ஸோ இங்கே எப்படி இப்போ டிரான்ஸ்லேஷன்றது என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான். ஸோ இப்படி ஒரு இமேஜ் இருக்கும், இங்கே வந்து 2லேருந்து 4 அந்த கோஆர்டினேட்ஸ்க்கு நடுவில் இருக்கும். ஸோ அது வந்து இது Z பிளேனில் இருக்குது. ஸோ அது வந்து W பிளேனில் போகும்போது அரௌண்ட் 6 to 8 அந்த மாதிரி. ஓகே, பிகாஸ் ஆஃப் அந்த ஃபங்க்ஷனால். ஓகே, இங்கே ஒரு கோஆர்டினேட்டில் இருக்கிறது
டபிள்யூ பிளேனில் போகும்போது வேற ஒரு பொசிஷன், இந்த பொசிஷன் இல்லாமல் வேற ஒரு பொசிஷனில் அது இமேஜ் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொட்டேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு டில்ட் ஆகுறது. ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஜெட் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரொட்டேஷனுக்கானது கண்டிஷன். ஓகே, இப்போ அண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 1/z சொல்கிறாங்களே, ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்வர்ஷனுக்கு வராது. இப்போ மேக்னிஃபிகேஷனுக்கு சிம்பிளாக டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ இன்ட்டு சி. ஸோ சிசெட்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எக்ஸ் ஒரு சம் மாதிரி ஒன்று எடுத்துடுறேன். x² + y² இஸ் ஈக்குவல் டு 2 இருக்குது. அதாவது இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா mod z இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருப்பாங்க கொஷின். ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் mod z இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, ஸோ இப்போ mod zன்னு என்னது ரூட் ஆஃப் x² + y² இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ x² + y² இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட்டுங்கிட்டு போச்சுன்னா 4 ஆகிடும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் மாதிரி. ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன நமக்கு தெரிஞ்சது, x - h தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஹெச்கேன்றது சென்டருக்கானது. ஓகே, அண்டு இந்த ஆர்ன்றது ரேடியஸ். கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் 0,0 இருக்குது, அண்டு இது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 2 இருக்குது. ஓகே, ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனில் மேக்னிஃபை பண்ண சொல்கிறாங்க. அதாவது w இஸ் ஈக்குவல் டு 2zன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ zன்னது w/2. ஓகேவா? ஸோ z நம்ம எப்படி எழுதுவோம், x + iy எழுதுவோம். கரெக்டாக? அப்போ w என்ன எப்படி எழுதுவோம், u + iv/2. ஏன்னா அங்கே /2. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ அது எப்படி பண்ணுறது, இந்த u + iv-ஐ u/2 + iv/2ன்னு பார்த்துக்கோம். ஓகே, x + iy இஸ் ஈக்குவல் டு u/2 + iv/2. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சதில்ல? இப்போ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை நான் இங்கே எழுதிக்கிறேன். ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, இங்கே ரியல் என்னது எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு u/2 அண்ட் y என்ன இருக்குது, iy இஸ் ஈக்குவல் டு iv/2 இருக்குது. ஸோ y என்னது v/2. ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இப்போ x² + y² ஈக்குவல் டு 2ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த வேல்யூஸை. அப்போ என்ன வரும், u/2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் v/2 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 4 ஆகும். கரெக்டாக? இது இதுதான் கொஷின். mod z இஸ் ஈக்குவல் டு அது x² + y² இஸ் ஈக்குவல் டு 4. அதாவது r², 2² தான் எழுதியிருக்கேன், அதான் 4. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே 4 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இது பண்ணுங்க, u²/4 ப்ளஸ் v²/4 இஸ் ஈக்குவல் டு 4. கரெக்டாக? ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா u² + v²/4 ஈக்குவல் டு 4 வந்து இதுங்கிட்ட போச்சுன்னா u² + v² இஸ் ஈக்குவல் டு 16 ஆகும். கரெக்டாக? 16 வந்துருக்கா? அப்போ இது என்னது, ரேடியஸ் வந்து 4 ஆகிடும். அப்போ கொஷின் என்ன, ஃபஸ்ட்டு x² + y² இஸ் ஈக்குவல் டு 2² அப்படி இருந்து. இப்போ என்ன ஆயிருக்கு, u² + v² இஸ் ஈக்குவல் டு 16, அதாவது 4². அப்போ என்ன ஆகுது, சர்க்கிள் வித் சென்டர் 0,0 வித் ரேடியஸ் 2ன்னு இருந்தது, வித் ரேடியஸ் 2ன்னு இருந்தது. w பிளேனுக்கு போகும்போது வித் ரேடியஸ் ஆஃப் 4ன்னு மாறுது. ஓகே, பிகாஸ் ஆஃப் w இஸ் ஈக்குவல் டு 2zன்ற டிரான்ஸ்ஃபர்மேஷனால. ஓகேங்களா? ஸோ w வந்து 2 டைம்ஸ் ஆஃப் zன்னு மாறுது. பிகாஸ் ஆஃப் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த சின்ன சர்க்கிள் வந்து w பிளேன், இது வந்து z பிளேனில் இருக்குது. z பிளேனில் இருக்கிறது w பிளேனில் போகும்போது 4ன்ற மாதிரி ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்லாம் வந்து ஈஸி பேப்பர்ஸில் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மேப்பிங்லாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிப்பாங்க. சரிங்களா? ஸோ பிகாஸ் நான் ஈஸி பேக்ரவுண்ட்ன்றதால எனக்கு அந்த ஃபீல்டில் நான் இது படிச்சிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இதுதான் வந்து ஒரு மேப்பிங்க்கான ஒரு அடித்தளம் மாதிரி.
எப்படி ஜெட் பிளேன்லேருந்து டபிள்யூ பிளேன் போகிறது. ஸோ அதோட பேசிக்ஸ் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 4 மெத்தட்ஸ் தான்: ட்ரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன், மேக்னிஃபிகேஷன், இன்வர்ஷன். மோஸ்ட்டாக 8 மார்க்ஸ் சம்ஸ்லாம் இந்த இன்வர்ஷன் தான் கேட்பாங்க. இந்த ரொட்டேஷன் அண்ட் இந்த மேக்னிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் கம் அண்டர் 2 மார்க்ஸ். ஸோ பேசிக்காக ஃபைண்ட் த இமேஜ்னு கேட்டாங்கன்னா இதுதான் கான்செப்ட். ஸோ டபிள்யூ ஜெட். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் இமேஜ்னு கேட்டாங்கன்னா ஸ்டெப் ரொம்ப கம்மி தான். ஸோ என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பாருங்கள். யூ ப்ளஸ் ஐவி டபிள்யூக்கு போடுங்க, ஜெட்டுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐவை போடுங்க. ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இது போட்டாச்சா, அதுக்கப்புறமா எக்ஸ் ஒய் டேர்ம்ஸை கண்டுபிடிங்க. எக்ஸ் ஒய் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிட்டு கொஷினில் கொடுத்துருக்க கொஷினை வச்சு இந்த கண்டுபிடிச்ச எக்ஸ் ஒய் டேர்மை இந்த கொஷினில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அதுதான் உங்களோட இமேஜ். ஸோ இதுதான் பேசிக் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். அடுத்தடுத்த சம்மில் வந்து சிம்பிள் இமேஜ் ஃபஸ்ட் எடுப்பேன். அடுத்து வந்து அதிலே வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற எப்படி ஃபைண்ட் த இமேஜ்ன்றதை பார்ப்போம். கடைசி வந்து பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் இமேஜஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.